ஓம் அகத்தி இசாயனம். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, அற்புதமான ஒரு விஷயம். ஒருத்தர் வைத்தறிச்சலில் பேச்சுரிமையை பறிக்கும் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறையின் சைபர் குற்றம் தடுப்பு பிரிவு சார்பில் முதலமைச்சர் விஜய் குறித்து விமர்சனம் செய்யும் சமூக வலைதள ஐடிக்கள் நீக்கம் செய்யப்படும் என சுற்றறிக்கை அனுப்பியது கருத்து சுதந்திரமா, ஜனநாயகத்துக்கு எதிரானது தான் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனராம். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற அடுத்த நொடியே ஊடக சுதந்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் செயலை விஜய் செய்ய தொடங்கியுள்ளார் என கண்டனங்கள் குவிந்து வருகிறதாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது விமர்சனம் செய்யும் அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவதூறு பரப்புறவங்கள தான் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி சமூக வழியில் தற்கொலைன்னு சொல்றது இதெல்லாம் பயன்படுத்தலாமா அந்த வார்த்தைகள்லாம்? ஒரு சராசரி மனிதன் என்னையே நான் ஞானசக்தி டிவியில் ஒரு பதிவு போடுறேன். அந்த பதிவை பார்த்துட்டு ஒருத்தர் விமர்சனம் வைக்கலாம், கேள்வி கேட்கலாம், சந்தேகத்தை கேட்கலாம். அவர் கண்டபடி வண்ட வார்த்தையிலலாம் என்னை திட்டி நிறைய பேர் பதிவு போட்டுக்கிறாங்க. நம்ம ஐடியை பிளாக் பண்ணிடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போனாக்கா, சார் அதை நீங்களே டெலிட் பண்ண முடியல சார், டெலிட் பண்ணிவிடுங்க, பிளாக் பண்ணிவிடுங்கன்றாங்க. ஒரு சிஎம்ஐ திட்டினாக்கா, கொடா டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎம்ஐ திட்டினா நீங்கள் விட்டுருவீங்களான்னு, சார் இது மாதிரிலாம் பேசாதீங்க சார், இன்னும் கோவம் வருது உங்களுக்கு, நான் திட்டினது சிஎம்முக்கே தெரியாது, உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னாக்கா, அப்போது சரா ஒரு பாமர மக்கள்னா ஒன்று, சிஎம்னா ஒன்றா? நான் அதை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஆதார லெட்டரை இங்கே வச்சுருக்கிறேன். அப்போ அந்த சைபர் கிரைமில் அவங்க ஆய்வு செய்துட்டு தப்பு தான் சார், ஆனால் நீங்களே அதை டெலீட் பண்ண முடியும், பிளாக்கும் பண்ண முடியும். சரி, சப்போஸ் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீதிமன்றத்துக்கு போங்கன்ட்டாங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க என்னன்ட்டு, அடையாளம் தெரியாத நபர் திட்டி இருக்கிறாருன்னு. நம்ம மெயில் ஐடி எடுத்துன்னு போய் கொடுக்குறோம், இந்த மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்குது, அதை கண்டுபிடிச்சி அட்ரஸ் கொடுங்க, நீதிமன்ற வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கொடுக்க மாட்டுறாங்க, கண்டுபிடிச்சி வேலை செய்யறது கஷ்டப்படுறாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணேன் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்ன்ட்டு. ஆனால் இப்போ இந்த தீர்வு வருது இல்லை, ஐடி கண்டுபிடிச்சி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு. இதெல்லாம் செய்யணும். என்ன திட்டுறவனுக்கு, எனக்கு அவதூறு பரப்புறவங்களுக்கு, என்ன விமர்சிக்கிறவங்களுக்குலாம் இது கிடையாது. முதலமைச்சர் அவர் சொல்கிறாருனாக்கா தமிழக மக்கள் மீது அது மாதிரி பேசுகிறவங்களுக்கு தான் அது. இதை நான் ஆதரிக்கிறேன். டிவி சேனலில் சும்மா உட்காந்துக்கிட்டு அவன் இவன் பேசுறது, அவன் ஒரு தற்குறின்னு பேசுறது, முட்டாள்னு பேசுறது, அவன் யோகியமா, தகாத வார்த்தைகளில் ஒருத்தர் பேசுவார் பாருங்க மேடையில், கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு கட்சி சின்னத்தில் நடிகர் திலகத்தினுடைய பெயரை ஒன்று வச்சு கிருஷ்ண பரமாத்மன் பெயரையும் சேர்த்து சொல்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லுவார். அவர் பேசாத கெட்ட வார்த்தைகளா? ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை பேசுகிற பேச்சாது இது ஊடக சுதந்திரத்தை பறிக்கிறதா? கேள்விகளை நியாயமாக கேளுங்க, பதில்களை நியாயமாக பெறுங்க. கேள்வியே ஆபாசமாக கேட்காதீங்க, குற்றம் புரிந்திதான் கேட்காதீங்க, தப்பு செய்கின்ற நோக்கத்தோட கேட்காதீங்க. அடிப்பன் சொல்றது, வெட்டுவன் சொல்றது, இதெல்லாம் சமூக ஊடகத்தில் இதெல்லாம் தேவையா? இது மட்டும் கிடையாது. முதல்ல சமூக ஊடகத்தில் ஆபாச படங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். முதல்ல வரவே கூடாது. நம்ம இந்த காக்கா கழுகுன்னு சண்டை வரும்போது கழுகாக இருந்த ஒருத்தர் ஒரு படத்தை நடிச்சார். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த படத்தை சினிமா தேட்டரில் பார்க்கக்கூடாது, நம்ம அது மேலே கேஸ் போட்டோம், இந்த பர்டிகுலர் டிவியில் அதை ஒளிபரப்பக்கூடாதுன்ட்டு. ஆனால் ஒளிபரப்புறாங்க. நீங்கள் பார்க்காதீங்க சார், நீங்கள் நிறுத்திங்கன்னு. சினிமா தேட்டரில் நம்ம கூட்டின்னு போனாக்கா அவனே நிப்பாட்டிடுவான் பார்க்காதன்னு. ஒரு 5 வயசு குழந்தை தனியாக இருக்குது, நம்ம விட்டுட்டு போயிடுறோம் எங்கேயா வெளியே. அந்த குழந்தை யார் அப்போ பேரண்ட்ஸ் தடுக்கிறது, வேற டிவி சேனல் பார்க்க சொல்கிறது? ஏன் பப்ளிக்கில் நீ போடுற, முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணுற 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு வயசு கீழே இருக்கிறவங்க ஒரு படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னாக்கா ஒளிபரப்பு செய்வதையே, பொது வெளியில் ஒளிபரப்பு செய்வதையே தடுக்கணும். சினிமா தேட்டரில் மட்டும்தான் அதை போடணும். இல்லாட்டி எந்த காட்சிகள் வன்முறை பொருந்திய காட்சிகளாக இருக்குதோ அதெல்லாம் நீக்கிட்டு தான் டிவி சேனலில் போடணும். அந்த டிவி சேனலில் ஒளிபரப்புறதுக்கு ஒரு தரச்சான்று சர்டிஃபிகேட் வாங்கணும். நேற்று ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் வெளியே வர விடாத இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணின்னு உட்காந்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சமூக வெளியில் உட்காந்துக்கிட்டு, அதை முடக்கி ஒடுக்கி. அப்போ இதையும் கருத்தில் கொள்ளணும்ல. ஏ சர்டிஃபிகேட் பொருந்திய ஒரு படத்தை ஏன் பார்க்க விடுற? ரஜினிகாந்த் ஐயா நடித்த ஒரு படம் கூலின்ற ஒரு படம் சினிமா தேட்டரில் போய் பார்க்கக்கூடாது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. ஆனால் சன் டிவியில் மட்டும் நான் போடுவேன் அப்படின்னாக்கா இது எந்த விதத்தில் நியாயம்?
சத்தியன்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். உனக்கு ஒரு சட்டம், அடுத்தவனுக்கு ஒரு சட்டமா? இது இவருக்குன்னு இல்லை, யாரும் யாரை பற்றியும் குறை பேசி பேசக்கூடாது. உண்மை இருந்தால் மட்டும் பேசு. இது ஊடக தர்மத்தை இவர் காப்பாத்துறாரு. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு பையன் வாயை திறந்து இப்படி அப்படின்னு பேசியிருப்பானா? ஆனால் டிஎம்கே ஆட்சியில் வந்து ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது ஸ்டாலின் ஐயா பற்றியே குறை சொல்லி ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? தமிழகத்தின் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா என்னென்னலாம் சொல்கிறாங்க தெரியுமா? உளுத்தம்பருப்பு பண்ண வேண்டியது, சுடலைன்னு சொல்ல வேண்டியது, இது மாதிரிலாம் பேசலாமா? எவ்வளோ பெரிய அது தவறான செயல். ஸ்டாலின் ஐயானா இருக்கட்டும், விஜய் சார்னா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையார்னா இருக்கட்டும், கருணாநிதி ஐயாவனா இருக்கட்டும், எத்தனை அரசியலாளர்கள்னா இருக்கட்டும், ஓட்டு போட்டு மக்கள் வந்து முதலமைச்சர் அதிகாரத்தையும் தகுதியும் கொடுத்துருக்காங்க. அவங்கள பப்ளிக்ல அது மாதிரி ஒரு டிவியில பேசலாமா? நம்ம முதலமைச்சர் ஐயா அது மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி அந்த தர்மத்தை பின்பற்றியெல்லாம் பேசணும். வாய்க்கு வந்தா நான் பேசுவேன், இது பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்றதை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். அறமல்லாத வார்த்தைகளை பொதுவெளியில பேசுறவங்கள சட்ட ரீதியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் வந்து சமநிலையில் இருக்கும். எந்தவித குற்றச்செயல்களும் தமிழகத்தில் நடக்காத, சத்திய தர்மத்தில் அனாவசியமான அவதூறு பரப்புவான். இவன் அவன் கூட சுற்றினுக்கிறான், இவன் கூட சுற்றினுக்கிறான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மட்டும்தான் நல்லவர். ஆனால் இவர் நடித்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் இவர் அங்கே போனார், இங்கே போனார், எல்லா கதையும் இவர் விளம்பரத்தை சொல்லின்னு இருப்பார். உனக்கு ஏன் அடுத்தவன் வாழ்க்கையை பொது வழியில் பேசி பேசி நீ பொழப்பு நத்தி சம்பாரிச்சு உட்காந்து கிடக்கணும்? பயில்வான்லாம் அவ்வளோ பெரிய பயில்வானா நீ? இதெல்லாம் ஒடுக்க வேண்டியது தான். இதெல்லாம் நியாயமான செயல். இது பத்திரிகை சுதந்திரத்தை வந்து இவர் தடையெல்லாம் செய்யலை. பத்திரிகை சுதந்திரத்தை தர்ம வழியிலிருந்து அற வழியிலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறாரு. நல்ல பத்திரிகைகள்லாம் முன்னுக்கு வரணும். போய் பித்தலாட்டங்கள், மக்களை குழப்புகின்றது, மக்களுக்கு பொய் தகவல்களை கொடுக்கின்றது, அப்புறம் வன்மத்தை விதைக்கின்றது, மக்கள் மனதில் நஞ்சை விளைக்கக்கூடிய எந்த ஊடகமாக இருந்தாலும் அதை முடக்கணும். இது சரியான நடவடிக்கை தான். இதை நான் ஆதரிக்கிறேன். மக்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என் குழந்தைங்க வந்து தண்ணியில் விளையாடுறாங்க. கால் பாதம் அளவுக்கு தான் தண்ணி போகுது, முழங்கால் வரைக்கும் தான், முட்டி வரைக்கும் கூட தண்ணி வரல. அது யூடியூப்ல வீடியோ பதிவு செய்யுது, குழந்தைகளின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டாக்கா அதை என்ன சொல்றான்? குழந்தைங்களை இது மாதிரி ஆபத்தான இடத்துல விளையாட வச்சு வீடியோ எடுக்கிறது நல்லது கிடையாது, இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செய்யக்கூடாது, இதை வந்து நாங்கள் பிளாக் பண்றோம் அப்படின்றோம். ஆனா ஆபாச படங்கள்லாம் வலைதளத்தில் இருக்குது. இதை பார்த்து மக்கள் கெட்டுப்பட மாட்டாங்களா? ஆபாச வலைத்தளங்கள் எல்லாத்தையுமே ஒடுக்கணும். தற்போது முதலமைச்சராக தேர்வாகி வந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் ஐயா அவர்கள் திருவடியை மன்றாடி நான் கேட்டுக்கிறேன். என்னப்பா அவர் காலில் விழுந்து வணங்குற அப்படின்னாக்க, ஆசான் அகத்தியர் திருவடி காலில் நான் விழுந்து வணங்கினது போல ஐயாவினுடைய அருளால தான் அவர் சிஎம் ஆயிருக்கிறாரு. என்னோட வயசுல அவர் பெரியவர் தான். திருவடியை வணங்கி கேட்டுக்கிறேன். குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கு போற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு சீரழிஞ்சு போறாங்க ஆபாச வலைத்தளங்கள்லாம் பார்த்து. ரம்மி நாயகன் அப்படின்ட்டு ஒன்று சொல்றாங்க இல்லையா? போய் இவர் போயிட்டு சூதாட்டத்தெல்லாம் இவர் விளம்பரப்படுத்துவார், இவர் வந்து குறை சொல்லுவார் தற்கொலைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர. அது மாதிரி அந்த சூதாட்டம் வலைதளங்கள் இது அதை எல்லாத்தையுமே ஒடுக்கணும், அதெல்லாம் முடக்கணும். சத்தியம் மட்டுமே. நம்ம எந்த டிவி சேனல் வச்சாலும் நல் வார்த்தைகள் மட்டுமே பேசணும். நல்ல ஒழுக்கமான வார்த்தைகள் இருக்கணும், தர்ம சிந்தனையில் இருக்கணும், சத்தியங்கள் இருக்கணும், தவறு தட்டி கேட்குற அந்த தைரியமும் திட சிந்தையும் இருக்கணும். ஆதாரத்தோடு அந்த தவறுகளை சுட்டி காட்டுகின்ற அமைப்பு, வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் பொறுமையும் ஒழுக்கத்தில் சத்தியத்தில் அறத்தில் இருந்து செயல்படுகின்ற ஊடகங்கள் மட்டும் நல் விதத்தில் இயங்கணும். அதுக்கு அரசு வந்து துணை நிற்கணும். போய் பித்தலாட்டங்கள் போட்டுக்கிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு கெட்ட வார்த்தைகள் பேசுவது, அடக்குமுறைகளை சொல்லுவது, இது மாதிரிலாம் போதிக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் அதை இரும்பு கடம் கொண்டு ஒடுக்கணும். அதெல்லாம் அவதூறு பரப்புறவங்கெல்லாம் வார்னிங் கொடுக்கணும். முதல்ல திருந்திக்கோ உன்ன அப்படின்ட்டு. ரெண்டாவது தடவை செய்கிறாங்களா காசு நஷ்ட ஈடு போடணும். மூணாவது தடவை பண்ணுறாங்களா நிரந்தரமாக அந்த சேனலை வந்து முடக்கிடணும், இருக்கவே கூடாது. அப்படி இருந்த இடமே தெரியக்கூடாது. இதெல்லாம் நல்ல செயல் தான். நான் இதை வரவேற்கிறேன். முதல்வர் ஜோசப் விஜய் ஐயா அவர்கள் திருவடிக்கு கோடி 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 நன்றி. இதனால இளைஞர்கள் நிறைய வந்து கல்வி படிக்கின்ற மாணவர்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்படும்.
ஆபாச வலைத்தளங்கள் முடக்குவதனாலேயும், இது மாதிரி தகாத அரசியல்வாதிங்க வந்து தகாத ஒருத்தரை இவனை திட்டுறது அவனை திட்டுறது அப்படி இப்படின்னு பேசுறது, வாடா போடான்னு சொல்றது, கெட்ட வார்த்தைகளில் பேசுறது, இது எல்லாம் அந்த ஊடகங்கள்லாம் அதை வெளிப்படுத்துகிற ஊடகங்களை அப்படியே முடக்கணுன்றாங்க. இது தர்மமான செயல், சத்தியமான செயல். தப்பு செய்கிறாங்களா அதை வந்து எடுத்து உரைக்கலாம். ஒரு நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்து, ஆமாம் இவர் குற்றம் புரிந்தியவர் அப்படின்னாக்கா இவர் மேலே விசாரித்தாங்க, இவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, இவர் உண்மையான குற்றவாளி தான், இந்த இந்த நடவடிக்கைகள் செய்து இது தீர்ப்பாக கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பதிவு செய்யலாம். ஒரு இவர் என்னவோ போயிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா மாதிரி இவனை இது பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு இது இது ஒரு காவலர்கிட்ட கேட்கணும் இது உண்மையா, ஒரு நீதிமன்றத்தை கேட்கணும் இவருக்கு என்ன ஆய்வு செய்துட்டு இது உண்மையா, இது தீர்ப்பு என்ன, சுட்டி காட்டலாம். இது மாதிரி ஒரு அவதூறு செய்தி வருகிறது, அது நீதிமன்றமோ காவல்துறையோ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதே போல் அந்த அவதூறு வந்து தவறாக இருந்துச்சுனாக்கா இது தவறான அவதூறு அப்படின்னு சொல்லணும். அதை வந்து சத்தியத்திலிருந்து அறத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி சொல்லணும். இது நல்ல ஒரு வழிமுறை. இதை நான் வந்து வரவேற்கிறேன். இரும்பு கரம் கொண்டு தப்பான பொய்யான புகார்களையும் தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அன்னையினுடைய விருப்பமும் இதுதான். ஆல்ரெடி தகவலை இதை சார்ந்த குறிப்புகளை முதல்வர் சி ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு நான் கடிதமாக எழுதி தான் இருக்கிறேன். தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே ஒரு கடிதம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் தர்மம் தான், இதெல்லாம் சத்தியம்தான், இது செயல்படுத்துறது நியாயம்தான். ஆசன் அகத்தியர் திருவடிக்கு நன்றி. ஓம் அகத்தீசாய நமः.